டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1 டூ 5த் பிளஸ் 6 டூ 8த் இடைநிலை ஆசிரியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ இவங்களுக்கு டெட் எக்ஸாம் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பல்சரி ஆக்குன இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டபிளா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில வந்து ஒரு புதுசா வந்து ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் அவங்களுக்கு வந்து தேவையில்ல. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வொர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கு டெட் எக்ஸாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத பத்தி கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது யாருக்கு வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா, 2010 ஆகஸ்ட் 23ஆம் தேதி. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாம ஜாயின் பண்ணவங்களுக்கு டெட் எக்ஸாம்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விலக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மூலியமா இப்போ புதுசா இருக்கிற மினிஸ்டர் மூலியமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, ஆ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தீர்மானம் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தீர்மானத்தில ஒரு 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்டின்னா, இப்ப நான் சொன்ன மாரி 23/8/2010. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு டெட் எக்ஸாம்ல இருந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, விலக்கு தெரிவிக்கணும். ஸோ அவங்களுக்கு டெட் எக்ஸாம் தேவையில்ல. டெட் எக்ஸாம் எழுதணும் அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒன்றிய அரசு கிட்ட இவங்க வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒன்றிய அரசு கிட்ட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் விஷயத்த என்ன பண்றாங்க அப்டின்னா, வலியுறுத்துறாங்க. செகண்ட் விஷயம், டெட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா இவங்களுக்கு வந்து விலக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து டெட் எக்ஸாம் எழுதணும் அப்டின்ற ஒரு கட்டாயம் இல்ல. முழுமையாவே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அதுலருந்து அ டெட் எக்ஸாம்லருந்து விலக்கு குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு உறுதித்தன்மை குடுக்கணும் அப்டின்ற மாரி, அதிகாரப்பூர்வமான ஒரு ஜியோ வந்து வரணும் அப்டின்ற மாரி 2வது வலியுறுத்தல் வந்து குடுத்திருக்காங்க. ரெக்வெஸ்டேஷன். அடுத்தது 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இப்போ இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணா தான் ஒரு டீச்சர் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அவங்களுடைய போஸ்டிங்க கன்டின்யூ பண்ண முடியும். பிளஸ் ப்ரமோஷனுக்குமே இந்த டெட் எக்ஸாம் நீடட் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அ 6 டூ 8க்கு வந்து ப்ரமோஷன் ஆகணும்னாலோ, இல்ல ஹெச்எம் போஸ்டிங்க்கு வந்து ப்ரமோஷன் ஆகணும்னா கூட, இது வந்து மேண்டேட்டரியா மாத்திருக்காங்க. ஸோ இதிலிருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, விலக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபோக்கஸ் பண்ணி, இன்னைக்கு ஒரு தனி தீர்மானம் அப்டின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தீர்மானத்துக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஆக்சுவலா இந்த டெட் எக்ஸாம் எழுதணும், கம்பல்சரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது உடனே வந்து அது இல்ல அப்படின்றது வந்து கொண்டு வந்துர முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒன்றிய அரசு கிட்ட இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வலியுறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து அப்ரூவல் குடுத்தால் இந்த டெட் எக்ஸாம் கேன்சலேஷன் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் இப்ப வரைக்கும் ஆக்சுவல் ரீசன் இப்போ வரைக்கும் என்ன அப்டின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் டெட் எக்ஸாம் இப்பவும் அப்ளிகபிள்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ டெட் எக்ஸாம் இன்னும் வந்து என்ன பண்ணல அப்டின்னா, அ எடுக்கல. ஸோ கவர்ன்மென்ட் டீச்சர்ஸ் கம்பல்சரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்டின்றது இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆகி வந்துடுச்சு அப்டின்னா வேணா, டெட் எக்ஸாம்ல இருந்து கண்டிப்பா விலக்கு குடுக்கலாம். ஸோ இதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா? இல்லையா? அப்டின்றது வந்து நம்மளுக்கு லேட்டரா தான் தெரியும். அத பத்தின அப்டேஷன் தெரிஞ்சதுனா நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் டெட் எக்ஸாமுக்கு காலக்கெடு அப்படின்னு பார்த்தோம்னா, 2028 ஆகஸ்ட் மாசம் 31. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டேட்டுக்குள்ள டெட் எக்ஸாம நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கிளியர் பண்ணிடணும். அப்படி பண்ணா மட்டும் தான், ஸோ அந்த போஸ்டிங்க ஒண்ணு கன்டின்யூ பண்ண முடியும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு புரமோஷன் ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கணும்னாலும், ஸோ டெட் எக்ஸாம் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ டெட் எக்ஸாம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இல்ல கம்பல்சரி நீங்களும் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதிகாரப்பூர்வமான நியூஸ் வந்த பிறகு தான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ டெட் எக்ஸாம் இல்லையா, இருக்குதா அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன மட்டும் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாரி நெறைய பேர் வந்து டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட்டுக்கு ரிசல்ட் எப்பன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரிசல்ட் கண்டிப்பா செப்டம்பர் மாசம் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா, இதுல வந்து ஆல்மோஸ்ட் அந்த கேஸ் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ, அத மார்க் டிஃபரன்ஷியேட் அதெல்லாம் வந்து அலாட்மென்ட் பண்ணலாமா அப்டின்ற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, ஆல்மோஸ்ட் அது வந்து ஓவர்ல இருக்கு. அ செப்டம்பர் மாசம் மிட்டுலயோ இல்ல 1 வீக்லயோ வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதுக்கான ஒரு 10ஆம் தேதிக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட். யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ, அதுக்கான ஒரு பிடிஎஃப் போட்டு, ஸோ இவங்களுடைய பேரு, அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கு, பிளஸ் ஃபைனல் கீ. ஸோ இப்ப நம்மளுக்கு குடுத்திருக்கிறது டென்டேட்டிவ் கீ. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரிஜினல் ஃபைனல் கீ வந்து குடுத்து, ரிசல்ட்டுமே அன்னைக்கே பப்ளிஷ் பண்ணி, அன்னைக்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருவாங்க. ஸோ அத பத்தின அப்டேட் வந்த உடனே, நான் அப்டேட் பண்ணி குடுத்துர்றேன். ஸோ வேற எதுனா உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கீழ வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தாங்க் யூ.